அறிவியல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உங்களுக்கு கவிதை பிடிக்குமா, கதை பிடிக்குமா? கவிதையாய் எழுதப்பட்ட ஒரு கதை புத்தகத்தை பற்றி நான் பேச உள்ளேன். சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதப்பட்ட தண்ணீர் தேசம் நாவலை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாவல் முழுவதும் கடல் பயணம்தான். ஒரு பெண்ணின் தண்ணீர் பயத்தை போக்க படகில் கடலுக்கு அழைத்துச் செல்லும் கதாநாயகன். அங்கே என்ன நடந்தது என்பதே கதை. கடல்சார் அறிவியல் உண்மைகளை எளிய கவிதை நடையில் பேசும் ஒரு புது கவிதை நாவல் தண்ணீர் தேசம். கடல், மீன்பிடி தொழில் மற்றும் இயற்கையின் முக்கியத்துவத்தை உணர்ச்சி பூர்வமாக பேசும் இந்த நூல் சமூக சிந்தனை நிறைந்த ஒரு காவியமாக கொண்டாடப்படுகிறது. இயற்கை மீதான அக்கறையும் பருவ மாற்றங்களையும் ஏற்படும் பாதிப்புகளையும் கடலின் பிரம்மாண்டத்தையும் அதன் அடியில் உள்ள மர்மங்களையும் ஆழமாக விவரிக்கிறது இந்த நாவல். கதாநாயகன் கதாநாயகியின் கடல் பயணத்தில் அவர்கள் கடலையும் மீனவர்களின் வாழ்வையும் அறிவியலையும் உணர்ச்சியுடனும் கலந்து சாதாரண வாசகரும் புரிந்து கொள்ளும் வகையில் கவித்துவமாக எழுதப்பட்ட நூல் இதுவாகும். இந்நூல் கடலையை இலக்கியப்படுத்தும் முயற்சி வாசிக்க விறுவிறுப்பாக உள்ளது. கடல் சார்ந்த அறிவியல் தகவல்கள், புள்ளி விவரங்கள் மற்றும் தரவுகள் இடம்பெற்றுள்ளன. கடலில் ஏற்படும் ஒவ்வாமை, விசைப்படகு பயணம் போன்றவற்றை இந்நூல் தத்ரூபமாக விவரிக்கிறது. கடலின் ஆழத்தை அறிய விரும்பும் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய புத்தகம் இது. கதை ஓட்டத்தை காட்டிலும் அதில் கூறியுள்ள விஞ்ஞானம் தாண்டிய மெய்ஞானம் நம் கவனத்தை ஈர்க்கிறது. தண்ணீர் குறித்த அரசியல் சுவையானது. தன்னம்பிக்கை, தைரியம் கொள்வதே மனித வாழ்க்கை பாடம் என இந்த நூல் உணர்த்துகிறது. பொறுமை இருந்தால் தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம், அது பனிக்கட்டியாகும் வரை பொறுத்திருந்தால் என்ற புகழ்பெற்ற வரிகள் இந்த நூலில்தான் உள்ளன. வாங்கி வாசிப்போம். தண்ணீர் தேசம், அறிவியல் தமிழ் ரசிப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவலை பாட்காஸ்ட். பேசிக்கொண்டிருப்பவர் 8th T7 மாணவி ஹேமவர்த்தனி, பாரதி மேல்நிலைப்பள்ளி, ரெட்டிப்பட்டி, நாமக்கல். நன்றி, வணக்கம்.